தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என்று பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாமரை வெள்ளட்டும், தமிழகம் வளரட்டும் என்ற பெயரில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கை சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் வியாழக்கிழமை மாலை வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிக்கையை மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் முக்கிய வாக்குறுதியாக கூறப்பட்டுள்ளது. விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும், மஞ்சள் குவிண்டாலுக்கு 15,000 விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைக்கு இலங்கை அரசுடன் பேசி சுமூக தீர்வு காணப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தாலுகா தோறும் இலவச உடல் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும், ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் சொத்துக்கள் அனைத்தும் 8 மாதங்களுக்குள் மீட்கப்படும் என்பது உட்பட பல்வேறு திட்டங்கள் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது.